தென்காசி மக்களவை தொகுதி பற்றி பல்வேறு கோணங்களிலும் பல தரப்பிலிருந்தும் விரிவாக பார்த்தோம். இந்த தொகுதியில் கள ஆய்வு செய்துள்ள நமது செய்தியாளர் நாகராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். நாகராஜ், தென்காசி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படாததை முக்கிய பிரச்சனையா மக்கள் முன்வச்சதை கடந்த தொகுப்புகளில் பார்த்தோம். தொகுதியுடைய பிரதான தேவைகளையும் நம்மளுடைய செய்திக்குழு பதிவு செஞ்சிருந்தது. இந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எப்படி இருக்கு? உண்மைதான் சத்யபிரியா. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லை மாதிரி ஒரு முக்கிய நகரம் கிடையாது. ஆனால் தென்காசி வடகாசி போல் தென்காசிக்கு ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. சுற்றுலாத்தலங்கள் அதிகம் இருக்குது. அதே போல் இந்த மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது குறித்து பேசலாம். சார் சொல்லுங்கள் சார், தர்ஷனமூர்த்தி சார் சொல்லுங்கள், இந்த பகுதியில் முக்கிய தேவையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களோட முக்கிய தேவையா? சார், இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு பஸ் ட்ரெயின் இருந்தது. இப்போ கோயம்புத்தூர் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் போகிறது, தூத்துக்குடியிலேருந்து ட்ரெயின் போகிறது. ரெண்டும் ஒரே ட்ரெயினாக மதுரையிலேருந்து ஒன்றா போகிறது. அப்படி போகும்போது ஏன் பொதிகையிலேருந்து ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் சேர்த்து கோயம்புத்தூருக்கு போகக்கூடாது? ரொம்ப அவசரமாக வந்து செங்கோட்டையிலேருந்து புனலூருக்கு ட்ரெயின் மீட்டர் கேஜ் எடுத்துட்டாங்க. பேருக்கு வந்து மீட்டர் கேஜ் பிராட் கேஜ் ஆக்குறோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வந்து விலைவாசி ஏறிண்டே போகிறது. பட்ஜெட்டில் ரூபா குறைஞ்சுட்டே போகிறது. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. குப்பை தொட்டிக்கு வருது. குப்பை தொட்டியில் இருக்கிற வலையெல்லாம் எடுக்கிறதுல ரோடெல்லாம் குப்பையாக இருக்குது. எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்குது. இந்த குறைகளை நிர்வாகம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி ஏதாவது சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குது இங்கே? இது இல்லை, இன்னும் என்ன மேம்படுத்த வேணும்னு நினைக்கிறீங்க? தென்காசி தொகுதியை உட்பட்டது குற்றாலம்ங்க. குற்றாலத்தோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி உலக மேப்பில் வர இடம் பெற்றிருக்கு. ஆனால் எந்த ஒரு வளர்ச்சியும் இதுவரை நடைபெறலை. இந்த மத்திய அரசு இனியும் இப்படியே செய்து கொண்டு இருந்தேன்னா கண்டிப்பாக தற்கொலைக்கு ஆளாகிக்கிட்டு இருக்க எண்ணிக்கை அதிகமாகுங்கிறத இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வரணும். அதை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நடக்கணும். இந்த மத்தியில் முத்துசாமி, நீங்கள் சொல்லுங்கள், விவசாயத்தில் என்ன மாதிரி மேம்பாடுகள் அடையணும்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தில் நீரோட்டம் கம்மி, அணைக்கட்டுகள் பாதிப்பு, ஆற்றுல பெரும்பாலும் நீர் தடுக்கங்கள் போடணும், குளங்கள் பூரா மராமத்து பண்ணணும், கால்வாய்களெல்லாம் தூர் வாரணும். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விவசாயங்கள் நல்லாயிருக்கும். விவசாயம் தான் தென்காசியிலே கூடுதல். வேறு தொழிற்சாலைகள் கிடையாது. பொதுமக்கள் விளையிற பொருளுக்கு சரியான விலையும் இல்லை. இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அதில் தான் தண்ணி வருதுல்ல, அது உங்களுக்கு வருது. அதுக்கு அணைக்கட்டு கிடையாது. அது ஆறு தான் இருக்குது. தண்ணி மழை பெஞ்சா அவ்வளோ கீழே போயிடுது. தென்காசியில் நிற்க போகிறது இல்லை. அதுக்கு சரியான ஒரு அணைகளை கட்டி கொடுத்தா பொதுமக்களுக்கு நல்லாயிருக்கும், விவசாயத்துக்கு நல்ல பயன்படும். அதனால் தடுப்பணைகள் வேணும்னு நினைக்கிறீங்க? தடுப்பணைகள் போகிறோம், ஆற்றில் போடணும். ஆற்றில் தடுப்பணை போட்டால் சௌரியமாக இருக்கும். குடி தண்ணீருக்கும் பிரச்சனை இல்லாது, விவசாயத்துக்கும் கிடைக்கும். அதேமாதிரி சத்யபிரியா, முதல் வாக்காளர், அதாவது எம்பி தேர்தலில் முதல் முறை வாக்காளர் அளிக்க போகிறாங்க. அவங்க எஸ்ஐகேமால் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். எஸ்ஐகேமால் சொல்லுங்கள், என்ன மாதிரி மேம்பாடுகள் இங்கே வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? சார், இளைஞர் தான் இந்தியாவின் தூண்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இளைஞருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, ஒரு எஜுகேஷன் சென்டர்ஸ் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் இருந்தவங்க எப்படியும் போட்டோம். இன்னுமே வரக்கூடிய ஆட்சியாவது நல்லாட்சியாக எங்களுக்கு வேணும் சார். ஈஸ்வரன், நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இங்கே இருக்குது உங்கள் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும்? இங்கே எதிர்பார்ப்புகள் நீர் உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற காசி மாநகரத்தில் இந்த கோவிலை கட்டிய பராக்கிர பாண்டியனுடைய முதல் கட்டளை பூஜை நடைபெற்றிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஊரில் இதுவரைக்கும் தண்ணி பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. குற்றால மலையில் பரந்த இடம் கிடக்கு. அதில் உள்ள தண்ணி பூரா கடற்கரையில் தான் வீணாக போய் சேருது. அந்த இடத்துல ஒரு டேம் கட்டினா இங்கே இருந்து கிட்டத்தட்ட சுமார் 1500 கிராமங்கள் நிலம் பயன்பெறும். விவசாய நிலங்கள் இருக்குது. அந்த விவசாய நிலங்கள் பூரா நீர் ஆதாரம் இருக்கும். குடி தண்ணிக்கு நல்ல எந்த விதமான பிரச்சனை இருக்காது. 28 தடவை காமராஜர் பீரியடில் இருந்து இது வரைக்கும் 28 தடவை சென்சஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த விதமான நிரந்தர தீர்வும் கிடையாது. அதிகாரிகள் வந்து பார்க்க நேரத்தில் அவங்களுக்கு ரூம் அமைத்து சகல வசதியும் செஞ்சு கொடுத்துறாங்க. அவங்களும் சென்சஸ் எடுத்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை விரயம் பண்ணியிருக்காங்களே ஒழிய அந்த இடத்துல டேம் கட்டணுங்கிற முயற்சி எந்த அரசியல்வாதிகளும் இதுவரைக்கும் நடைபெறலை. காமராஜர் பீரியட்லேருந்து 28 தடவை சென்சஸ் பண்ணியிருக்காங்க. பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இது யாருக்குமே வெளியே தெரியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் அந்த இடத்துல டேம் கட்டி ஊட தடுப்பணை கட்டினா நிரந்தரமாக குற்றாலத்தில் ஒரு சுற்றுலாத்தலமும் சிறப்பு பெறும். குற்றாலத்தில் வருஷம் முழுக்கும் தண்ணீர் விழும். இந்த தென்காசியிலேருந்து திருநெல்வேலி சீமை வீராணம் வரைக்கும் உள்ள விளைநிலங்கள் நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி டிவித்த மோடிக்கு தான், அடிமட்ட குடிமகனுக்கு தான் இந்த விவரங்கள்லாம் தெரியுமே தவிர இல்லை இருக்க சொல்லலாம். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இங்கே இந்த பொறுத்தவரை கல்வியை பொறுத்தவரைக்கும் என்ன மேம்பாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இது வரைக்கும் எதுவுமே இல்லை சார். ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. படிக்கிறதுக்கு நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன், ஆனால் இங்கே நான் படிக்கலை. ஏன்னா வெளியூருக்கு போக வேண்டியது, கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியது. அப்போ நான் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறதுக்கு இங்கே எதுக்கு சார்? நல்ல ஒரு காலேஜஸே இல்லை. கவர்மெண்ட் காலேஜ் இல்லாத ஊர்னா எங்கள் ஊராக தான் இருக்கும். ஸோ இனிமேலாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜோ கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வந்தால் ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லை அதை போல் நீங்கள் சொல்லுங்கள். ஊரில் வந்து நிறைய ஸ்கூட்டர் வந்துருக்குது, ஆட்டோ இருக்குது. கார் வச்சிருக்கிறவங்களுக்கு கார் நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. இது வரையிலும் ஒரு கார் வேணும்னா சுற்றி வர வேண்டியதாக இருக்குது கோயிலை. இதுக்கு ஒரு இடம் வழி பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான். இல்லை போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்காசியில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு? போக்குவரத்தும் தென்காசியை பொறுத்தவரையில் மட்டமான நிலையில் இருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில் கண்டிப்பாக இந்த பாலம் வந்த பிறகும் மக்களுக்கு இன்னும் ஒரு நெருக்கடி ஓயலை. செல்கின்ற ஆட்டோ வாகனங்கள் எல்லாமே இன்றைக்கி பயங்கர இடையூறில் தான் இருக்கணும் தென்காசியில். இன்னும் அதே போல் இப்போ இங்கே ரயில் போக்குவரத்துன்னு சொன்னீங்க. ரயில் போக்குவரத்துக்கு தான் இங்கே செங்கோட்டை புனலூர் அகல முடிஞ்சதுன்னா இன்னும் பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல? சார் எப்படி சொல்லுங்க? இன்னொரு செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை முடிஞ்சதுன்னா பெரிய வாய்ப்புகள் இருக்கும்ல உங்களுக்கு? சார் அப்படி இருந்தால் உங்களுக்கு ஐயப்பா கோவிலுக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் சௌரியமாக இருக்குமே. புனலூர் போய் புனலூர்லேருந்து பம்பா போய் ஐயப்பா கோவிலுக்கு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பட் இதுவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் அதுக்கு அலாட் பண்ணினது ரொம்ப 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 கம்மி. ஏதோ பேப்பர் நியூஸ் பிரகாரம் 200 கோடி ரூபாய் வேணுன்றாங்க. ஆனால் கொடுத்தது 20 கோடி ரூபாய். 200 எங்கே இருக்குது, 20 எங்கே இருக்குது? என்னைக்கு முடியும் அந்த ப்ராஜெக்ட்? ஏன் திடுப்புல வந்து நீங்கள் வந்து இந்த மீட்டர் கேஜ் வேண்டாம் அப்படின்னு ப்ராட் கேஜ்னு சொல்லி ஒரு பேருக்கு எடுத்து விட்டீங்களே தவிர, பட் என்னத்துக்காக எடுத்தீங்க? இப்போ இருந்தால் ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ இல்லையோ? எந்த வித உபயோகமும் இல்லாத இருக்குது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். முத்துசாமி நீங்கள் சொல்லுங்கள், விவசாயத்தில் என்ன மேம்பாடு அடைய என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க தென்காசியை பொறுத்தவரை? தென்காசி தொகுதியில் தென்காசியில் நல்ல அணைகள் கட்டி கொடுக்கணும். அணைகளை கட்டி கொடுக்கணும். குளங்களுக்கு பூரா தூர் வாரி விடணும். ஏன்னா குடி தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இது பண்ணணும். ஏன்னா விளையும் பொருள்களுக்கு சத்யபிரியா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்தமாக இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் மானாவாரி விவசாயங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு ஒரு நீராதாரத்தை பெருக்கணும், அது முக்கிய தேவையாக இருக்குது. அதுபோல் இவங்களுக்கு ரயில் தேவைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடிய ரயில்கள் பார்த்தா இங்கே பெரிய அளவில் கிடையாது. இங்கேருந்து சென்னைக்கு போகக்கூடிய ரயில் பார்த்தா கூட ஒரு ரயில் சேவை மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரயில் சேவை, பேருந்து சேவை, அந்த மாதிரி சேவைகளில் வந்து அதிக எதிர்பார்ப்பு இந்த மக்களுக்கு இருக்குது. சத்யபிரியா. நாகராஜ், தென்காசி தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நேரடியாக பதிவு செஞ்சீங்க, நன்றி. தென்காசி மக்கள் வரப்போகும் எம்பியிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை இனி பார்க்கலாம். இந்த பூ விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இனிமேல் பட வரக்கூடிய எம்பி ஆட்சியிலும் எங்களுக்கு ஒரு செண்டு தொழிற்சாலை இந்த ஏரியாவில் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நேரம் நாங்கள் இதை வச்சு தான் எனக்கு இருக்க தண்ணிக்கு இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்னி வரக்கூடிய எம்பி ஆட்சியில் எங்களுக்கு ஒரு செண்டு தொழிற்சாலை இது பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கரங்கோயிலில் அரசு கலைக்கல்லூரியே கிடையாது. அதனால் வர்ற எம்பி வந்து இந்த சங்கரங்கோயிலில் அரசு பாலிடெக்னிக், அரசு ஐடிஐ, அரசு கலைக்கல்லூரியெல்லாம் ஆரம்பித்து கொடுத்தா படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்லை, மற்ற கம்மாயெல்லாம் சரி பண்ணாங்க, இங்கே சரி பண்ண மாட்டாங்க. நாங்களும் பிரசிடென்ட் வரைக்கும் சொல்லியாச்சு, செய்வோம் இதுக்கு முதலீடு இல்லை, அந்த கம்மாயில் தருக்கு இதுக்கு ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதி தமிழ்நாட்டிலே அதிகமான எலுமிச்சை சாகுபடி பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். இந்த எலுமிச்சைக்கு வந்து பழைய முறையில் வேண்டாம், தண்ணி வேண்டாம், ஈரம் மட்டும் இருக்கணும். அந்த ஈரத்தை பாதுகாக்கக்கூடியது சொட்டு நீர் பாசனம் மூலம் மட்டும்தான். இதற்கு அவர் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. தென்காசி மக்களவை தொகுதி பற்றி இன்றைய உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் விரிவாக பார்த்தோம். நாளை மேலும் ஒரு தொகுதியை பற்றி பார்க்கலாம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.